தொழில் ரீதியாகவும் அவள் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் சமாளிச்சுட்டு வர்றா. குடும்பம், மகன், பேத்திகள், இவங்களுக்கு வர்ற இவங்களால உண்டாகிற பிரச்சனைகள், இவங்களுக்கு உண்டாகிற பிரச்சனைகள், இதையெல்லாம் சமாளித்து எப்படி இந்த கதை போகுதுன்னு இவர் சொல்லி வரும்போது ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு காட்சியும் விரியும். ஏன்னா வயிறு சுரங்கத்திலிருந்து அந்த காற்று போகிற வண்டி, குதிரை, அதில் இருக்க பயன்படுத்துகிற பொருட்கள், கருவிகள், தோன்றக்குள்ள கருவிகள், அக்ரிமெண்ட் எப்படி போடுவாங்க, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன, அப்போ இருந்த சட்டங்கள் என்ன, அதிலிருந்து அதுக்கடுத்து தொழில் தொடங்கி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இப்படி தொடங்கி போகிற பெரிய சாம்ராஜ்யமாக கிரெகர் பிரெண்ட் உருவான பிறகு அவள் சந்திக்கிற நபர்கள், சந்திப்புகள், பிஸ்னஸ் மீட்டிங்ஸு, இப்படி இது பூரா ஒரு கதையோட இதற்கிடையில் ரொம்ப நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு குடும்ப கதை உள்ளே ஓடிட்டுருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பம், இந்த லெகசி கடத்தப்பட வேண்டும். இது ஒரு கட்டத்தில் நினைப்பா, ஒரு 80 இயர்ஸ் ஆகும்போது நான் யாருக்காக ஓடுறேன், என்ன பண்ண போகிறேன், இனிமேல் யார் இதை நடத்த போகிறா அப்படின்ற சிந்தனையெல்லாம் ஒரு கேது. ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பா, தன்னுடைய முயற்சியை தளர விட மாட்டா.